ஸோ நோ. இதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் ஷார்ட் டேர்ம் ஹை கிரியேட் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுறோம். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வெயிட் அண்ட் வெயிட். ஸோ வெயிட் பண்ணும்போது இங்கே என்ன கிடைச்சிருச்சு உனக்கு? ஸோ யூ ஹேவ் அ ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகேவா? ஓகேவா? ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகேவா? இது என்னது? அப்போ ஷார்ட் டேர்ம் ஹை கிடைச்சதுக்கப்புறம் லாங் டேர்ம் ஹை நீ பேர் மாற்றலாம். ஸோ ஜஸ்ட் வெயிட். ஸோ இது வந்து எஃப்இஜி வந்து பேலன்ஸ் பண்ணுதா அப்படின்னா ப்ரைஸ் வந்து இதுதான் லாங் டேர்ம் ஹையா அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுறது மற்ற விஷயங்கள்லாம் வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஜஸ்ட் வெயிட். ஓகே, ஜஸ்ட் வெயிட். வை? பிகாஸ் இந்த இடத்துல ஒரு பெரிய எஃப்இஜி இருக்குது, ஹோல்ட் பண்ணுது. இங்கே ஒரு கேப் இருக்குது, அதையும் ப்ரைஸ் ஹோல்ட் பண்ணுது. திடீர்னு தூக்குனாலும் தூக்குனது தான், அதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, தென் இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகேவா? சொன்னேன்ல ஷார்ட் டேர்ம் ஹை ப்ளஸ் இந்த எஃப்இஜி, இந்த ஷார்ட் டேர்ம் ஹையை வந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு? பியூட்டிஃபுல்லாக டேக்கன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஓகேவா? ஸோ ஐ டேக் த டெக்ஸ்ட். இது என்னது? ஐடிஹெச், இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஓகேவா? ஜஸ்ட் வெயிட் இட். ஸோ ஓகே, தென் வந்து ஒரு லோ கொடுத்துருக்கா அப்படின்னா நோ, நோவே. இங்கே வந்து எதுவுமே இன்னும் ஹை கொடுக்கல, சாரி ஹை இன்னும் கொடுக்கல. ஷார்ட் டேர்ம் ஹை கொடுத்தா தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ப்ரைஸ் கொடுத்துருச்சு. ஸோ எங்கே கொடுத்துருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே உனக்கு கொடுத்துருக்கு தெரியுதா? இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கொடுத்துருக்கு, ஷார்ட் டேர்ம் ஹை. இந்த ஷார்ட் டேர்ம் ஹையை ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குது? உடனே ஸ்வீப் அடிச்சிருக்குது. இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ஹையை உடனே ஸ்வீப் அடிச்சு இங்கே எஃப்இஜி இருக்குல்ல, இந்த எஃப்இஜியில் ட்ரேட் ஆயிருக்கு. அப்போ இது என்ன பண்ணலாம்? ஷார்ட் டேர்ம் ஹை தான் ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும். ஓகேவா? அடுத்து ஹோல் ஆகிறத பொறுத்து தான் நீ பேர் மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ தென் வந்து அந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹையா ஹோல் ஆகுதா அப்படின்னா எஸ். இந்த ஷார்ட் டேர்ம் ஹை வந்து இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீ இது என்னன்னு மாற்றிக்கலாம்? இன்டர்மீடியட் டேர்ம் ஹைன்னு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் இந்த எஃப்இஜியும் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ யூ ஹேவ் டபுள் கன்ஃபர்மேஷன் டு டேக் திஸ் இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஓகேவா? ப்ரைஸ் வந்து இந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹையை எப்பயுமே எடுக்காது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ டெல் தட். ஓகே, லோவர் டைம் ஃப்ரேமில் பார்ப்பீங்கல்ல டீலிங் ரேஞ்ச், இது என்னது? இட்ஸ் டீலிங் ரேஞ்ச் பார்க்கும்போது ஒரு பை சைடு அண்ட் செல் சைடு எடுக்கணும். இங்கே பை சைடு எடுத்திருக்கு, இந்த இடத்துல செல் சைடு எடுத்திருக்கு. யூ காட் டீலிங் ரேஞ்ச். திஸ் ஜோனில் போடும்போது இங்கே என்ன வந்திருக்கு? ஹையர் டைம் ஃப்ரேம். இவ்வளோ தூரம் வந்திருக்குல்ல ப்ரைஸ், உனக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குமா? கன்ஃபார்மாக கிடைச்சிருக்கும். இட்ஸ் அ 4 hour சார்ட். நீ 50 மினிட்டுக்கு போனால் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே கிடைச்சிருக்கும். ஜஸ்ட் போய் காட்டுறேன். ஓகேவா? ஐ ஜஸ்ட் ஷோ பண்ணுறதுக்காக போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு? ஓகேவா? இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. நான் அலைன் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எஃப்இஜிக்கு மட்டும் தான் கொடுப்பேன். செகண்ட் ப்ரையாரிட்டி இஸ் ஈக்குவல் டு ஓபி. இங்கே என்ன பண்ணியிருக்கு? ப்ரைஸ் இந்த ஓபியை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே இறங்கியிருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ எஃப்இஜி ரெண்டையும் ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கே இருக்குல்ல. ஸோ இது என்னது? ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டால் இது வரைக்கும் போட்டிருப்பேன். ஓகேவா? உனக்கு என்ன எடுத்திருக்கு? பை சைடு எடுத்திருக்கு. பை சைடு எடுத்து இங்கே இருக்க செல் சைடையும் எடுத்திருக்கு. ஓகேவா? ஸோ டீலிங் ரேஞ்ச் அதுக்கப்புறம் தான் போடுவேன். இதுதான் டீலிங் ரேஞ்ச் உனக்கு. ஓகேவா? கண்ட இடத்துல டீலிங் ரேஞ்ச் போடாமல் ஹையர் டைம் ஃப்ரேமோட ஷார்ட் டேர்ம் ஹை, ஷார்ட் டேர்ம் லோ அண்ட் இன்டர்மீடியட் டேர்ம் ஹை லோ என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹை லோ ஃபார்ம் பண்ணிட்டு இன்டர்மீடியட் அண்ட் ஷார்ட் டேர்ம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ டீலிங் ரேஞ்ச் போடும்போது நீ டீலிங் ரேஞ்ச் ட்ரேடராகவே இருந்தாலும் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து நீ எத்தனை இங்கே வந்து எடுத்துக்கலாம் 50 மினிட்டு. நீ சிஸ்ட் பிளேயரோ இல்லை எம்எஸ்எஸ் பிளேயரோ எந்த பிளேயராக வேணா இருந்துக்க. நீ இங்கேருந்து ஒரு என்ட்ரி போட்டிருக்க அப்படின்னா ஒரு ஷார்ட் என்ட்ரி தூக்கி சும்மா போடுறேன். ஸோ இங்கே இந்த இந்த ஃபிஜிங் மேலே வைக்கிறேன். ஸோ யூ டார்கெட் அல்டிமேட்லி திஸ் க்ளோஸ் 1:3.6 RR வருது. ஓகேவா? அரௌண்ட் 4 hour, அரௌண்ட் 3.5 RR வச்சுக்கவேன். வந்துருச்சு இல்லை? ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இப்போ தான் டீலிங் ரேஞ்சை யூஸ் பண்ணணும். டீலிங் ரேஞ்ச் கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நோ வரி. ஸோ கோ டு 4 hour. That's it. That's that. Okay. I go to 4 hour chart. So then I'm waiting. இது ட்ரேட் ஆயிடுச்சா? ஸோ ஐ டுக் சார்ட் இன்னும் ப்ளே பண்ணுறேன், மார்க்கெட்டை சார்ட்டை ப்ளே பண்ணுறேன். ஸோ இன்னொரு ஷார்ட் டேர்ம் ஹை கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறேன். ஷார்ட் டேர்ம் ஹை கிடைக்குது. இது ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகேவா? ஷார்ட் டேர்ம் ஹை பேர் வச்சிடலாமா? பேர் வச்சிடணும். அப்போதைக்கு பேர் வச்சிடணும். ஷார்ட் டேர்ம் ஹை. ஸோ தென் இந்த ஷார்ட் டைம் ஹையை எடுத்தால் பரவாயில்ல, ஏன்னா லாங் டேர்ம் ஹை இன்டர்மீடியட் டைம் ஹை கிடைக்கும் அதுக்காக. ஸோ இந்த ஷார்ட் டைம் ஹை கீழே இங்கே ஒரு ஷார்ட் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் நான் ரெண்டு சேர்த்து வச்சுக்கிறேன். ஓகேவா? அதை நீங்கள் ஷார்ட் டைம் ஹைன்னு பேர் வச்சுக்கலாம். அதுவும் ஷார்ட் டைம் ஹை தான். ஒன்ஸ் இந்த ஷார்ட் டைம் ஹையை ப்ரைஸ் என்ன பண்ணுது?
எடுக்குது அண்ட் ஆல்சோ இங்க இருக்க எஃப்இஜிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை என்ன பண்ணலாம், இன்டர்மீடியட் அப்படின்னு மாத்திக்கலாம். வெயிட் அண்ட் சி. இந்த ஷார்ட் டேர்ம் டேக் ஆயிருக்கு, இந்த ஷார்ட் டேர்ம் டேக் ஆயிருக்கு அண்ட் இங்க இருக்க எஃப்இஜி யூ சி தட் இங்க இருக்க எஃப்இஜி ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து என்னது, இன்டர்மீடியட் டேர்ம் ஹையா பேர் கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல ஷார்ட் டேர்ம் எடுத்திருக்கு அண்ட் இதை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. இன்னொரு ஷார்ட் டேர்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் இதை இன்டர்மீடியட்டா கன்சிடர் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, டேக் திஸ் அஸ் இன்டர்மீடியட். ஓகேவா? டேக் திஸ் அஸ் அ இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஓகேவா? பை பிகாஸ் இங்க லோ எடுத்துருச்சு அதனால. நோரி. ஸோ ஓகே, இன்னொரு ஷார்ட் டேர்ம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த இடத்துல ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன். ஸோ இஸ் ஈக்குவல் டு ஷார்ட் டேர்ம் ஹை. ஸோ அகைன் சார்ட் அப்ளை பண்றேன். ஓகேவா? பிரைஸ் என்ன ஆயிடுச்சு, ரார்னு கீழே விழுவுறான். ஓகேவா? சார் ட்ராப் ஹியூஜ். வெயிட் வெயிட் வெயிட். ஸோ அண்ட் இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கிடைச்சிருக்கு, அதையும் நீங்க கண்ணில் பார்க்கணும். ஓகேவா? இங்க ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன் சின்னதாக கிடைக்குது இல்லை, ஐ ஜூம் இட். இந்த இடத்துல ஒரு 3 கேண்டில், இந்த இடத்துல ஒரு 3 கேண்டில் பார்த்துக்கோ. வெயிட் அண்ட் சி. அண்ட் ஆல்சோ இந்த ஷார்ட் டேர்ம் எங்க இருக்கு, இந்த ஷார்ட் டேர்ம் இங்க இருக்கா, இந்த ஒரு ஷார்ட் டேர்மோட இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் இருக்கு, பொறுமையா பார்க்கணும். பிரைஸ் என்ன பண்ணுச்சு, பியூட்டிஃபுல்லா இங்க இருக்க ஷார்ட் டேர்ம் எடுத்தது, இந்த ஷார்ட் டேர்ம் எடுத்தது. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல எந்த ஒரு இது பீரியடும் இல்லை ரெஸ்பெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ தென் இங்க இருக்க ஷார்ட் டேர்மையும் டேக்கன் பண்ணிருச்சு. ஓகேவா? ஷார்ட் டேர்ம் ஹையோ ஷார்ட் டேர்ம் லோவையும் நம்பாத அப்படிங்கிறது இதுதான் காரணம். ஓகே, இந்த இடத்துல உனக்கு என்ன கிடைச்சிருச்சு, 1 2 3 ஷார்ட் டேர்ம் லோவை எடுத்து இங்க இருந்து என்ன எங்க இருக்கு, எஃப்இஜில ரெஸ்பெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? யூ கேன் டூ. நான் ஆல்சோ உங்களுக்கு சொன்னதுதான். இங்க என்ன இருக்கு, டீலிங் ரேஞ்ச் போட்டியா, ஷார்ட் டேர்ம் எடுத்திருக்கா, எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா, இது என்னது இன்டர்மீடியட்டா. ஒன்ஸ் இங்க ஒரு பை சைடு அண்ட் கீழே ஒரு செல் சைடு எடுத்ததுக்கு அப்புறம் டீலிங் ரேஞ்சை எங்க போடுவ, இந்த இன்டர்மீடியட் ஹைல இருந்து அது கொடுக்குற லோ வரைக்கும் போடணும். போட்டியா? ப்ரீமியம்ல ஒரு அரே கிடைச்சுதா, இதானே அந்த அரே. இங்க உனக்கு லிக்விடிட்டி எங்க இருக்கு, ஷார்ட் டேர்ம் எல்லாம் லிக்விடிட்டியா. ஓகேவா? இதை ரெஸ்பெக்ட் பண்ணுதா, அப்ப நீ இங்க இருந்து அழகா ட்ரேட் எடுத்துட்டு போயிடலாமையா. அழகா நீ எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இது ஹையர் டைம் ஃப்ரேம்ல வச்சு காட்டுறேன். ஓகேவா? லோயர் டைம் ஃப்ரேம் போல. ஸோ இங்கேயே சும்மா வச்சு காட்டுறேன். மேபி இதை டேக்கன் ஆகலாமான்னு கேட்டேன், ஐ டோன்ட் நோ. இது எத்தனை 5 ட்ரேடு. ஓகேவா? ஜஸ்ட் சி. அது ரெஸ்பெக்ட் வாட் இதுவும் ட்ரா லிக்விட் எது ஹிட் ஆயிடுச்சா? நோ 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 நோ. ஒன் செகண்ட். ஸோ இங்க இந்த இன்டர்மீடியட்டை எடுத்திருக்கு. ஸோ இது மேபி எனி நியூஸஸ். ஓகேவா? நான் ஒரு செகண்ட் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, தட்ஸ் இட். ட்ரேடிங்ல லாஸ் சகஜம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இன்டர்மீடியட் வந்து உனக்கு ப்ரொடெக்ட் ஆயிருக்கணும். ஓகேவா? ப்ரொடெக்ட் ஆயிருக்கணும். பட் இந்த இன்டர்மீடியட்டே மார்க்கெட் எடுத்திருக்கு அப்படின்னா மேபி ஏதாவது நியூஸஸ் வந்திருக்கலாம். ஓகேவா? மார்க்கெட்டை இவ்வளவு தூரம் தூக்குற அளவு நியூஸஸோ ஆர்எல்ஸ் இந்த இடத்துல ஒரு ஹியூஜான ஆர்டர்ஸ் எதுவும் கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி இங்க பெண்டிங் ஆர்டர்ஸ் எதுவும் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்ததுன்னா யூ சி தட் இந்த இடத்துல என்னது லிக்விடிட்டி, இந்த இடத்துல என்ன லிக்விடிட்டி, இந்த இடத்துல என்னது ஓபி எஃப்இஜி. ஓகேவா? ஸோ இது மாதிரி அரேஸ் இருக்கும்போது அதோட பவரால ஷார்ட் டேர்ம் தான் எடுக்க முடியும். பட் ஒரு சில நேரத்துல அண்ட் நியூஸஸ் அலைன் ஆகும் போது இந்த இன்டர்மீடியட்டை தூக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் தூக்காது, டோன்ட் வரி. ஓகேவா? நோ வரிஸ். இன்டர்மீடியட் தூக்காது. இங்க இன்டர்மீடியட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ இது என்னது, இன்டர்மீடியட் எடுத்ததுன்னா ஸோ யூ நேம் அஸ் இன்டர்மீடியட் தான் இதை வச்சாகணும். அகைன் ஒரு ஷார்ட் டேர்ம் கிடைச்சா, ஷார்ட் டேர்ம் கிடைக்காம பேர் வைக்கக்கூடாது, இன்னும் பேர் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் ஆஸ் இன்டர்மீடியட். ஓகேவா? ஸோ எஸ்எல் இஸ் நார்மல் பேரு intermediate term high and also I named this as a short term high. ஓகேவா? ஸோ பிரைஸ் என்ன பண்ணுது, ஸோ மேபி இந்த எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு இதை இன்டர்மீடியட்னு பேர் வைக்கலாம். நோ வரி. ஐ ஜஸ்ட் வெயிட். ஓகே, யூ நேம் அஸ் இது எஃப்இஜி இது பண்ணியிருக்கு. ஸோ அஸ் இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஓகேவா? ஓகே, ஸோ தென் ரீட் தட் ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கிரியேட் ஆகணும். ஸோ கைன் வாட் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கு, அது ரெஸ்பெக்ட் அடுத்த கேண்டில் எடுக்குதா இல்லையா? ஓகே,